Hi friends, welcome to Kolathu's Kitchen. நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிளைன் பிரியாணி, அதாவது குஸ்கா, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 டம்ளர் எடுத்து நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ மற்றதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல தான் செய்ய போறேன் பிளைன் பிரியாணி. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளர்ல வந்து ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து, பாஸ்மதி அரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இதுக்கேற்ற அளவு தான் நான் செய்ய போறேன். இப்போ நெய் ஒரு ஸ்பூன், இப்போ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டிருக்கேன் ஸ்பைசஸ்லாம். அதுக்கப்புறம் சோம்பு போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனா மாறட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாவை எடுத்து போட்டுக்கலாம். கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஒரு 3 இருக்கு, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே இந்த தக்காளியை போட்டுடலாம். ஒரு 3 தக்காளி வந்து நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுறேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம வந்து பிளைன் பிரியாணி தான், சூப்பரா இருக்கும் ரொம்ப. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீட்டுல டக்குன்னு எதுவுமே இல்லை, காய்கறி எதுவும் இல்லை சமையலுக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிளைன் பிரியாணி நம்ம செய்திடலாம். குஸ்கா ஒண்ணுமே இல்லை, வெங்காயம் தக்காளி இருந்தா போதும். டக்குன்னு பண்ணி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இருந்தா போதும், டக்குன்னு போட்டு ஒரு பிளைன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்க சாப்பாட்டு ரைஸ்லயும் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். அதுவும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். தக்காளி இன்னும் கொஞ்சம் மசியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த நேரத்துல எடுத்து வச்சிருக்கிற இந்த புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடு. உங்ககிட்ட லெமன் இருந்தா லெமன் கூட போட்டுக்கோங்க. தயிர் இல்லை அப்படின்னா லெமன் போட்டுக்கோங்க. தயிர் இருந்தா தயிர் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சாப்பாட்டு அரிசினா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஆனா இது பாஸ்மதி ரைஸ், 3 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். ஏன்னா 1க்கு 1.5, அப்ப 2 டம்ளர் போட்டிருக்கேன், 3 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். இந்த நேரத்தில் நீங்க உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு மூடியை போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம். நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸ். ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, உடனே சாப்பிடணும்னா ஒரு தயிர் பச்சடி வச்சுட்டு முட்டையை அவிச்சிட்டு டக்குன்னு சாப்பிட்டுடலாம், சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வந்துடும், ஆஃப் பண்ணிக்கலாம். பாஸ்மதிக்கு 2 விசில் போதும். அதுக்கு மேலே ஒரு அரிசியை பொறுத்து விசில்லாம்.
இந்த பாஸ்மதிக்கு ஒரு 2 விசில் விட்டாலே போதும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. விசில் வந்துருச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. அரிசி உடையாம நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. குச்சி குச்சியா இருக்கு அரிசி நல்லா. பாருங்க சுமையா வந்திருக்கு, நல்ல வாசனையா இருக்கு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுப்போம். இப்போ இதுல மாத்திக்குவோம். நல்ல மணக்க நல்ல வாசனையா இருக்கு, செமையா இருக்கு. எந்த காய் இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம். டக்குன்னு ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆகி முடிஞ்சிடும். சிக்கன் கிரேவி இருந்தாலும் இதுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப அருமையா ரெடி ஆயிருக்கு. இப்போ நீங்க இதுக்கு தயிர், ஆனியன் தயிர் ரைத்தா பாருங்க. ஆனியன் தயிர் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க முட்டையும் அவிச்சு கூட வச்சு சாப்பிடலாம். சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். சூப்பரான ஒரு சுவையில குஸ்கா அதாவது பிளைன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க, சூப்பரா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காண்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதே போல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.